Welcome back students. Next நம்ம வந்து order of events in a synthesis அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிந்தசிஸில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம டிஸ்கனெக்ஷன்லாம் போட்டுட்டோம், இதுலேருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், இங்கேருந்து இது இந்த கன்வர்ஷன் பண்ணணும், அந்த கன்வர்ஷன் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறோம். பட் எந்த கன்வர்ஷனை முதல்ல பண்ணணும், எதை அடுத்தது பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆர்கானிக் சிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியேஜென்ட்டு போடும்போது அது சைமல்டேனியஸாக ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி சில கேசஸில் வந்துடும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ரியேஜென்ட்டை போட்டு ஒரு கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்பை அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, இந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல எந்த கன்வர்ஷன் பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பில் என்ன கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் பர்டிகுலராக அரோமேட்டிக் மாயிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திஸ் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, ரெண்டாவது குரூப் போகிறது வந்து ஆர்த்தோவில் போகுமா, பேராவில் போகுமா, மெட்டாவில் போகுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது ஏற்கனவே உள்ளே இருக்கிற குரூப் தான். ஸோ அப்போது நம்ம தப்பான ஒரு குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்த்தோவில் வர வேண்டிய குரூப்பு மெட்டாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ an organic synthesis may involve many steps one after another. The required product can be got only when the reactions are carried out in a particular order, which is known as order of events. The order of events is very important in cases of synthesizing aromatic target molecules. எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் அரோமேட்டிக்கில் இட்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். So now we will see the guidelines for order of events in synthesizing the aromatic targets. So இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸாம்ஸில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜென்ரல் கைட்லைன்ஸாக தான் கேட்பாங்க. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே எப்போவுமே ஏதாவது ஒரு எக்ஸாமில் எழுதுறீங்கன்னா இந்த கைட்லைன்ஸை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார். All the groups have to be disconnected in turn and the reverse reactions are to be examined for right orientations. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கனெக்ஷன் போடும்போது இந்த ரியாக்ஷனை நம்ம அதை டிஸ்கனெக்ட் பண்ணி நமக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துடுச்சு, அது திருப்பி ரியாக்ட் பண்ணும்போது கரெக்டான ஓரியன்டேஷனில் ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு இந்த டார்கெட் மாலிக்யூல் இருக்குது. ஸோ இது என்னது அப்படின்னா அசிட்டோஃபினோன் C6H5COCH3. அதில் பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷனில் ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் இருக்குது. ஸோ 4 ஐசோப்ரோபைல் அசிட்டோஃபினோன் இந்த காம்பவுண்டு. இப்போது இதை இங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணலாம், இங்கேயே டிஸ்கனெக்ட் பண்ணலாம். இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணால் எனக்கு வரக்கூடிய இந்த ஏஎன்பி இடம் மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, மீதி இருக்கிறது என்னது, இந்த ரிங்கு COCH3 ப்ளஸ் CH3 ஐசோப்ரோபில் புரோமைடு வருது. ஸோ இது ஒரு ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனாக என்னால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷனாக என்னால் பிரேக் பண்ணி எழுத முடியும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த CH3CO அப்படிங்கிற இந்த குரூப்பு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் அண்ட் மெட்டா டைரக்டிங் குரூப்பு. பேரா பொசிஷனுக்கு எந்த காலத்துலேயும் அது என்ன பண்ணாது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது CH3CH ப்ளஸ் CH3 இந்த குரூப்பை அது பேரா பொசிஷனுக்கு என்றைக்குமே ஓரியன்ட் பண்ணாது, மெட்டா பொசிஷனுக்கு தான் ஓரியன்ட் பண்ணும். ஆனால் நமக்கு தேவையானது பேரா பொசிஷன். அப்போது இது தப்பு. அப்போ இங்கே போகணும், என்னது, இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். we are disconnecting this CH3CO இந்த குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணால் அப்போ மீதி இருக்கிறது என்னது, ஐசோப்ரோபைல் பென்சீன், கியூமின் வருது. ஸோ இந்த ஐசோப்ரோபைல் பென்சீனில் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் போட்டோன்னா என்ன ஆகும், ஸோ ஐசோப்ரோபைல் குரூப் அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் குரூப்புங்கனால கொஞ்சம் பல்கிங்கனால ஆர்த்தோ பொசிஷன்ஸில் அவ்வளோ ஈஸியாக போய் அட்டாக் பண்ணாது. இட் டசன்ட் மீன் தட் அங்கே ஃபார்ம் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது, பட் பேரால தான் மேக்ஸிமம் போகும். ஸோ பேரா பொசிஷனில் CH3CO குரூப் போய் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த கரெக்டு ஓரியன்டேஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் என்ன சார் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ பென்சீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பென்சீனில் ஃபஸ்ட்டு CH3CO குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இல்லை CH3 ஐசோப்ரோபில் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின். அப்போ என்னது, ஃபஸ்ட்டு ஐசோப்ரோபில் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்,
அதுக்கு அடுத்தது CH3C CO குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அசெட்டைல் குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதை தான் என்னன்னு சொல்லணும்னா ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எதுக்கப்புறம் எந்த குரூப் வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் ரியாக்ஷன். அடுத்தது, இஃப் தெர் இஸ் அ சாய்ஸ், the most electron withdrawing group is disconnected first, as their presence makes further reactions difficult. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பு தான் டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் வந்து ஃபர்தர் ரியாக்ஷன்ஸை எழுத முடியும். ஸோ இதை வந்து எப்படி எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிந்தசிஸில் வச்சாதான் இது நமக்கு புரியும். ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் ரிங்கில் அப்படின்னா அந்த ரிங்கு டீஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் பாசிபிள் கிடையாது. அப்போது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், தேவையான குரூப்ஸ் எல்லாம் அந்த ரிங்கில் அசம்பிள் பண்ணிட்டு கடைசியாக தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை நம்ம போடணும். அப்போ டிஸ்கனெக்ஷனில் எந்த குரூப்பை கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அதை தான் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஆர்டர் கரெக்டாக வரும் இல்லையா. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு கதை, ஒரு டார்ச் லைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செல்லு போடுறோம், அடுத்தது ஒரு செல்லு போடுறோம். பட் எடுக்கும்போது எந்த செல்லு ஃபஸ்ட்டு வரும், நீங்கள் ரெண்டாவதாக போட்ட அந்த பேட்டரி தான் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். ஸோ அதே தான் ஒரு ரெட்ரோசிந்தசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று இருக்குது, ரெண்டாவது ஸ்டெப் ஒன்று இருக்குது, மூணாவது ஸ்டெப் ஒன்று இருக்குன்னு ரெட்ரோசிந்தசிஸ் எழுதும்போது என்ன பண்ணணும், 3 தான் ஃபஸ்ட் எழுதணும், 2 செகண்ட் எழுதணும், ஃபஸ்ட்டை வந்து கடைசி எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நவ் யூ சி திஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்குது, ஒரு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருக்குது. அதை தவிர 2 நைட்ரோ குரூப்ஸ் இருக்குது. இப்போ எதை ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டிஸ்கனெக்ட் த நைட்ரோ குரூப்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது என்ன பண்ணணும், டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணணும். அடுத்த டிஸ்கனெக்ஷன் இந்த மெத்தில் குரூப்பை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். அதாவது மெத்தில் குரூப்பை மட்டும்தான் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு மெட்டாக்ரஸால் டைரக்ட்லி அவைலபிள் தான், கோல்தார் ப்ராடக்ட் டைரெக்டாகவே அவைலபிள் அது. ஸோ மெட்டாக்ரஸால் இல்லைன்னா நீங்கள் எங்கேயும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இது அது தட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால் மெட்டாக்ரஸால். ஸோ இந்த மெட்டாக்ரஸாலில் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் எஸ்டரிஃபிகேஷன் போட்டோன்னா அதை டைமெத்தில் சல்ஃபேட்லாம் போட்டோன்னா என்ன ஆகும், இது வந்து ஈத்தர் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் போட்டோன்னா இந்த காம்பவுண்டு நைட்ரேட் பண்ணோன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் காம்பவுண்ட். இப்போது டெர்ஷரி பியூட்டைல் குரூப்பும் சரி, இந்த மீத்தாக்சி குரூப்பும் சரி, மெத்தில் குரூப்பும் சரி, எல்லாமே ஸ்ட்ராங்லி ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பு. ஸோ இதில் எந்த குரூப்பு வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த மெத்தில் குரூப்பும் மீத்தாக்சி குரூப்புக்கும் தான் கரெக்டாக இது ஆக்டிவேட் ஆகும். அந்த பொசிஷன்ஸ் தான் இந்த இதுக்கு மட்டும்தான் டெர்ஷரி பியூட்டைல் குரூப்புக்கு மட்டும் என்ன ஆகிடுதுன்னா மெட்டா பொசிஷன் ஆகிடுது. ஸோ இங்கே ஆர்த்தோவில் வந்து இது ஆர்த்தோலையும் பேராலையும் தான் இதால் வந்து டைரக்ட் பண்ண முடியும். பேரா பிளாக் ஆகிடுச்சு, ஆர்த்தோ பண்ண முடியாது, ஏன்னா இதுவே பல்கி குரூப்பு, இந்த இடத்துல ஆக்குபைட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பண்ணாது. அப்போ இதோட எஃபெக்டை வந்து இருக்கவே இருக்காது, ஆல்மோஸ்ட் நில்லு. ஸோ இந்த மெத்தில் குரூப்போ இந்த மீத்தாக்சி குரூப்போ சேர்ந்து என்ன பண்ணுது, உள்ள வர நைட்ரோ காம்போ குரூப்ஸை இங்கே ஓரியன்ட் பண்ணி விடுது. ஸோ இதனால இந்த சிந்தசிஸ் பண்ணும்போது எந்த குரூப்பை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், எந்த குரூப் செகண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது இட்ஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் there is a functional group interconversion is needed during a synthesis, it may alter the directing effect of the substituents. Therefore, other substituents have to be added either before or after FGI accordingly. சில நேரத்தில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் அப்படியே வச்சுட்டு டிஸ்கனெக்ஷன் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன் போடுறோம். அந்த இன்டர் கன்வர்ஷன் போடும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அது வந்து வேற ஓரியன்டேஷனுக்கு மாற்றி விடும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நைட்ரோ குரூப்பு மெட்டா டைரக்டிங் தான், அதை நான் அமினோ குரூப்பாக மாற்றினா இட் பிகம்ஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்போ என்ன பண்ணணும், இந்த மெட்டா டைரக்டிங்காக நைட்ரோ இருக்கும்போதே அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஜிஏ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அடுத்தது, many groups can be easily introduced through nucleophilic substitution in diazonium salts prepared from the amines. The amine group is strongly orthopara directing, so the introduction of many groups in the ring can be attempted at this stage.
எப்போவுமே நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும்போது அதை டயசோனியம் காம்பவுண்டாக மாற்றி